ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். நாம் குழந்தைகள், இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் மனதை நிலைநிறுத்தி ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டும். கான்சன்ட்ரேஷன் என்பது புத்தியை நிலை நிறுத்துவது என்பதாகும். இதற்கு உதாரணமாக விளங்கியவர் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவரை எல்லோரும் பைலே என்று அழைப்பார்கள். BILEY, பைலே என்று அழைப்பார்கள். அவர் இளமையிலேயே புத்தி கூர்மை உடையவர். அவர் ஏதாவது ஒன்றை நினைத்தால் அதையே மனது முழுக்க நினைத்து கண்ணை மூடி அதையே நினைத்து கொண்டிருப்பார். வேறு எதை பற்றியும் சிந்தனை செய்ய மாட்டார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு இந்த பழக்கம் இருந்தது. அவர் தன்னுடைய நண்பர்களோடு நிறைய கேம்ஸ் விளையாடுவார். அதில் ஒரு கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் அமர்ந்து மெடிடேஷன், தியானம் பண்ணுவது ஒரு கேமாக நினைத்தார்கள். ஒரு நாள் எல்லோரும் அமர்ந்து ஒரு ஹாலிலே அமர்ந்து கண்ணை மூடி அங்கே தரையிலே அமர்ந்து தியானம் செய்தார்கள். அந்த பைலே என்ற விவேகானந்தரும் கண்ணை மூடி கடவுளை தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே புஷ் 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 புஷ்னு ஒரு சத்தம் கேட்குது. புஷ்ஷுன்னு என்னென்னு ஒரு பையன் கண்ணை திறந்து பார்க்குறான். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாம்பு அப்படியே ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. உடனே எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடாது, எல்லா நண்பர்களும் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனால் பைலே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு விவேகானந்தர். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கார். அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் இறைவனை நினைத்து அப்படியே அதிலேயே மூழ்கி உட்கார்ந்துருக்கிறார். பாம்பு வந்தது தெரியல, ஒன்றும் தெரியல. எல்லாரும் தூரமாக நின்று கத்துறாங்க, பைலே ஓடிவா, பாம்பு பாம்பு உன்னை கடிச்சிரும், ஓடி வந்துடுற. ஆனால் எதுவுமே காதிலே கேட்காமல் அப்படியே அமர்ந்திருக்கின்றார். அந்த கொஞ்ச நேரத்திலே அந்த பாம்பு இந்த பக்கம் திரும்புகிறது, அந்த பக்கம் திரும்புகிறது. அது மெதுவாக வேறு பக்கம் சென்று விடுகிறது. இதை பார்த்து விவேகானந்தருடைய பெற்றோர்களும் மற்றவர்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள். உனக்கு ஒன்றுமே தெரியாதா என்று கேட்கும் பொழுது, நான் அந்த நேரத்தில் கடவுளை தவிர வேறு எதையும் சிந்திக்கவில்லை, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் கடவுள் மேல்தான் இருந்தது என்று சுவாமி அவர்கள் சொன்னார்களாம். எனவே விவேகானந்தர் அவர் இந்த மாதிரி ஒரு எதை செய்தாலும் அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்ததனால் விவேகானந்தர் பல வியத்தகு செய்திகளை செய்தார். அவர் சிகாகோ சென்றிருந்த பொழுது ஒரு நதி கரையோரம் அமர்ந்து அப்படியே சிந்தனைகள் இருக்கின்றார். அப்பொழுது அந்த நதியின் மேல் அந்த சில முட்டை ஓடுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 50 முட்டை ஓடுகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. கரையிலே நின்று அங்கே உள்ள அந்த ஒரு சிறு மாணவர்கள் என்று வைத்து கொள்ளுங்களேன், ஒரு 10-15 வயது நிரம்பிய மாணவர்கள் துப்பாக்கியை வைத்து அந்த முட்டை ஓட்டை சுடுறதுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள், சுடுகின்றார்கள். ஒன்று கூட அந்த கரெக்டான அந்த முட்டை ஓடு உடைகின்ற அளவுக்கு டார்கெட்டு அவங்க ரீச் பண்ணவே முடியலை. ஏனெனில் அந்த நதியில் வரக்கூடிய அந்த அலைகளினால் அந்த முட்டை ஓடுகள் மிதந்து கொண்டு அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு இருந்ததனால் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இதை விவேகானந்தர் அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். இதனை பார்த்த அந்த மாணவர்களில் ஒருவன் ஐயா, நீங்கள் வெகு நேரமாக எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் இதனை ஒரு முறை ட்ரை பண்ணி அந்த முட்டை ஓடுகளை சுடுகின்றீர்களா என்று கேட்கும் பொழுது, நான் என்னால் முடியும் என்று நினைக்கின்றேன், பார்க்கலாம் என்று அவர்களிடமிருந்து அந்த துப்பாக்கி கன்னை வாங்கி கூர்ந்து நோக்கி கொண்டே இருந்து 12 முறை அவர் சுட்டார். 12 முறையும் 12 முட்டை ஓடுகள் உடைந்து தெரித்து விழுந்தன. அதாவது ஒரு முறை கூட அவர் தோல்வி அடையவில்லை, 12 முறையும் வெற்றி அடைந்தார். இதனை கண்ணுற்ற அந்த மாணவர்கள், ஐயா நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது, நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றேன், என் பெயர் விவேகானந்தர், எப்படி உங்களால் இப்படி முடிகிறது என்று கேட்கும் பொழுது, இதுதான் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்று அவர் சொல்லுகின்றார். பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்பது
எதை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் முழுமையாக அதில் நாம் ஈடுபட வேண்டும். ஒரு படிக்கின்றீர்களா, முழுமையாக மனத்தை அதில் செலுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் செய்தால் அந்த பாடங்கள் எல்லாம் உங்கள் மனதிலே ஒரு ஃபோட்டோ காப்பி போல், இப்போ ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்கிறோம்ல, அது போல் உங்கள் மனதிலே பதிந்து விடும். நீங்கள் நிறைய மதிப்பெண் பெறலாம். எனவே எந்த செயலை செய்தாலும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். இதனையே சுவாமி அவர்கள் நமக்கும் அறிவுரையாக கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் எந்த செயலை செய்தாலும், படிப்பதாக இருந்தாலும் சரி, வேறு எந்த செயலை செய்தாலும் சரி, யூ ஷுட் ஹேவ் யுவர் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆன் இட். அப்படி செய்தால் அந்த செய்கின்ற செயல் வெற்றி அடையும். குறிப்பாக நீங்கள் படிக்கும் பொழுது அந்த நீங்கள் மேல் படிக்கும் பொழுது நீங்கள் அந்த மனதிலே ஏற்படுகின்ற அந்த கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் படித்தால் பாடங்கள் மனதில் பதியும், அழியவே அழியாது, நினைவில் நிற்கும். நிறைய மதிப்பெண் பெறலாம். வாழ்க்கையில் எல்லாவித நலங்களையும் பெறலாம். படிப்பு மட்டுமல்ல, எந்த வேலை செய்தாலும் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த பணியில் சேர்ந்தாலும் அந்த பணியில் செய்யும் பொழுது 100% கான்சன்ட்ரேஷனோடு செய்தால் எல்லாம் நன்மையாக முடியும். ஜெய் சாய்ராம்.